ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரைஸ் குக்கர்லேயே செம்ம ஈஸியான ஒரு சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். பிரியாணி மசாலாலாம் எதுவுமே நம்ம இதில் சேர்க்க போகிறதில்ல. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போது இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நான் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பிராண்ட் எது வேணாலுமே எடுத்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி 3 கப் அளவுக்கு நம்ம பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கோம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரத்துக்காவது ஊறணும். ஸோ இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க. இன்றைக்கி 1/2 kg சிக்கனில் தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போது நீங்கள் எந்த ரைஸ் குக்கர் யூஸ் பண்ணுறீங்களோ அதோட பார்ட் எடுத்துக்கோங்க. இப்போது இதில் டேபிள் ஸ்பூன் கணக்கில் சொல்லணும்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஏற்றிக்கலாம். இப்போது நெய் எண்ணெய்லாம் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா அந்த நெய்லையும் எண்ணெயிலையும் ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இது ரொம்பலாம் வதங்கக்கூடாது, அதே மாதிரி ப்ரௌன் கலரும் ஆகக்கூடாது. இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்த உடனே இப்போ இதில் ஒரு 3 தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாவை லைட்டாக கீறி சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது ஓரளவு வதங்கினா போதும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து 2 மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா இலைகளை சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்க சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ தயிர் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் இன்னும் உப்பு சேர்க்கல இல்லையா, இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ கிரேவி, பிரியாணி எல்லாத்துக்குமே சேர்த்து இதுலேயே உப்பு சேர்த்துட்ருங்க. இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பாஸ்மதி ரைஸ்க்கு 1 கப்புக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி வைங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு கொதி வரத்துக்காக நம்ம மூடி போட்டுக்கலாம். இப்போ ஒரு 7-8 நிமிஷத்துலேயே நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சி. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரைஸ்க்கு தண்ணி கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி வெளியில் தான் இருக்குது. ஸோ அது மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா தான் நம்ம ஃபைனலாக சேர்க்கணும். இப்போது இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் ஜஸ்ட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் பிரியாணி மசாலா எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை. வீட்டில் இருக்கிற மசாலா பொருளை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மொத்தம் நம்ம 3 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்தோம்ல, அப்போ 1க்கு 2.5 கப்புங்கிற அளவுக்கு மொத்தமாக 3 கப்புக்கு நம்ம தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ஏற்கனவே. அந்த அளவில் நம்ம பாதி மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இப்போ இதில் ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போது உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இதில் ஜஸ்ட் ஒரு 1/2 தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு கேரட்டை இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கேரட் ஆப்ஷனல் தான், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது இதில் ஜஸ்ட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. அது இல்லைன்னா நீங்கள் வீட்டில் பட்டை, கிராம்பு, ஏலக்காவை பொடி பண்ணி அதை கூட சேர்த்துக்கலாம். ஸோ பிரியாணியோட ஃப்ளேவருக்காக நம்ம இந்த பவுடர் மட்டும்தான் சேர்க்குறோம், வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்கலை. இதுவே போதும், நம்மளோட பிரியாணி செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. சிக்கனுமே இதுலேயே ஹாஃப் வெந்திருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே மிச்சம் எடுத்து வச்சுருக்கோம்ல தண்ணி, அதையுமே இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோன்னா நம்ம சேர்த்துருக்க புளிப்பு, அந்த காரம் எல்லாமே சிக்கனில் சேராது. ஸோ அதனால் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ திரும்பவும் மூடி வச்சுட்டு நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி தலபுலன்னு கொதிக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். தண்ணி எல்லாத்தையுமே வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் ஒரு அரை மணி நேரத்துக்காவது ஊறணும். அப்படி முடியலன்னா ஒரு 15 நிமிஷத்துக்காவது ஊற வச்சுக்கோங்க.
இப்போ ரைஸ் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ரைஸ் சேர்த்ததுக்கப்புறமா இதுவுமே வந்து கொதி வரட்டும். இது கொதி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து குக்கரில் வந்து இதை வந்து வைக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சி. இப்போ ஒரு தடவை மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு மேலே வந்து கொத்தமல்லி இலைகளை வந்து கொஞ்சமாக வந்து தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரோட மூடியை வந்து மூடிக்கோங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம எப்போதும் போல் ரைஸ் குக்கரில் ரைஸ் குக் பண்ணுவோம்ல, அதே மாதிரி சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க. இப்போ வந்து குக் பட்டனை ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. அது பாட்டுக்கு சூப்பராக நமக்கு பிரியாணி ரெடியாகி வந்துடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரே ஒரு தடவை மட்டும் திறந்து இந்த மாதிரி வந்து அடியிலேருந்து பெரட்டி விட்டுக்கோங்க. ரொம்ப போட்டு கிண்ட தேவையில்லை, அரிசி வந்து உடஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் கொடுக்கும்போது மசாலா எல்லாமே நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இப்போ ரைஸ் வந்து ஒரு 3/4 பதத்துக்கு தான் வெந்திருக்கும். இப்போ திரும்பவும் நம்ம மூடி போட்டு ஃபுல்லாக வந்து குக் பண்ணுறதுக்கு விட்டுடலாம். அவ்வளோதான். இது இப்போ ஃபுல்லாக குக் ஆகி வார்ம் மோடுக்கு போயிடும். நமக்கு சூப்பராக சிக்கன் பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சி. இப்போ பாருங்கள், ரைஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நமக்கு குழையாமல் செம்ம சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு. நீங்கள் பாஸ்மதி ரைஸை பொறுத்த வரைக்கும் 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணிலாம் வந்து வச்சிங்கன்னா ரொம்பவே வந்து விரையாக இருக்கும். 1க்கு 2.5 கப் தண்ணி வச்சிங்கன்னா தான் கரெக்டாக வரும். ஸோ அது மட்டும் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு பெரிய கரண்டி வச்சு அடியிலேருந்து ரைஸை எடுத்து மேலே பரட்டி விட்டுக்கோங்க. ரொம்ப போட்டு நடுவுலலாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஜஸ்ட் பரட்டி மட்டும் விட்டுக்கோங்க போதும். இப்போ ரைஸ் வந்து வார்மாக இருக்கும் போதே நீங்கள் வந்து 1/2 கேரட்டை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அது மேலே வந்து சேர்த்துக்கலாம். செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. க்ரன்ச்சியாகவும் இருக்கும் நம்ம பச்சையாக சேர்க்குறதுனால. அவ்வளோதான், நமக்கு சுட சுட சிக்கன் பிரியாணி ரைஸ் குக்கர்லேயே செம்ம ஈஸியாக வந்து செஞ்சு முடிச்சாச்சு. நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எஃபர்ட் எடுக்காமல் ஈஸியாக வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ இதை கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே வார்ம் மோட்லேயே வந்து வச்சுருங்க. உடனே சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிடக்கூடாது. ஸோ ஒரு 10 நிமிஷத்துக்காவது வார்ம் மோடில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா செம்ம சூப்பராக நமக்கு வந்து பிரியாணி வந்து ரெடியாகி வந்துடும். அவ்வளோதான். இப்போ சுட சுட பிரியாணியை வாழை இலையில் சூப்பராக நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக சிக்கன் ஃப்ரை பண்ணிக்கோங்க. செம்ம சூப்பராக இருக்கும். இந்த சிக்கன் ஃப்ரையோட ரெசிபி வந்து நான் அடுத்த ஷார்ட்ஸில் போடுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சிக்கன் ஃப்ரை, ஆனால் ஈஸியாக இருக்கும். மசாலாலாம் எதுவுமே அரைக்கலாம் தேவையில்ல. வீட்டில் இருக்க மசாலா வச்சு சூப்பராக நம்ம இந்த சிக்கன் ஃப்ரை வந்து செஞ்சிடலாம். ஸோ இது கூட வந்து சூப்பரான காம்பினேஷனான அவிச்ச முட்டை ரைத்தா. ஸோ இப்போ ஃபெஸ்டிவல் சீசன்லாம் நிறையவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை இந்த மெத்தடில் சிக்கன் பிரியாணி ஈஸியாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப நேரம் கிச்சனில் இருக்காமல் ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க, இது போன்ற சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபிஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.